வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இது என்னென்னு தெரியுங்களா? சூஜி, அதாவது டபுள் ரோஸ்டட் ரவா, நாகா ரவா. இதை வச்சு நம்ம ஒரு அட்டகாசமான ரவா மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கர்டு, இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா. இதை வச்சு இப்போ ஒரு அட்டகாசமான டின்னர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் போட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி பார்த்து போடுங்க, வெடிக்கும். புதினா, ஆனியன், டொமேட்டோ, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு, சால்ட், டேபிள் சால்ட், ஒயிட் சால்ட் யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒயிட் சால்ட் வேணும்னா கல்லுப்பை பொடிச்சு சால்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ராக் சால்ட்டு தான் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பிங்க் சால்ட்டு, சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடணும். வாசனை கமகமான்னு இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கி தண்ணி நல்லா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வருது, தக்காளி ஜூஸ் எல்லாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் ஒரே தடவையாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா மசாலாவுக்கு தேவையான இந்த மசாலா சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இப்போ பச்சை வாசனை போகிற, அதாவது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ப்ளஸ் கரம் மசாலா. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறணும், சரிங்களா? கிளறதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்துடலாம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் ரவை எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இது 1/2 kg, சரிங்களா? நான் இப்போ இதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடத்துல போடாமல் சுற்றி போடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ரவா மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு